அனைவருக்கும் வணக்கம். இது அனலியின் கதைமர நிகழ்வு. உங்களை எல்லாம் முதல்ல வரவேற்பதில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இன்னைக்கு ஒரு கதை பார்க்கலாமா? கேட்கலாமே. என்ன கதை இன்னைக்கு சொல்ல போறீங்க? சங்கரநாராயணன் ஒருத்தர் இருந்தான். ஆஹா, தெரியுமா? தெரியாது. அவர் என்ன பண்றாரு? கோயில்ல ஒரு பெரிய யானை. அந்த யானை எல்லாத்துக்கும் மத்தியிலையும் அப்படி கம்பீரமா நிக்குது. ஆமா, ஆண் யானையா பெண் யானையா? அது தெரியல. சரி. சங்கரநாராயணன் என்ன பண்ணா அப்படின்னா, பின்னாடியே வந்து யானையோடைய வால் இருக்கு இல்லையா, அந்த வாளுக்கு கூடிய ஒரே ஒரு ரோமத்தை மட்டும் வெடுக்குன்னு புடுங்கிட்டான். எதுக்கு புடுங்கிட்டு ஓடானே அவனுக்கும் தெரியல, நமக்கும் தெரியல. அவன் தான் சங்கரநாராயணன். அவன் ஓட்டம் பிடிச்சாம பாருங்க, ஓடிட்டு இருக்கும் போது பின்னாடியே யானை துரத்தணும்னு நினைச்சது. ஆனா யானை துரத்துல. ஏன்னா எல்லாம் மக்கள் கூடியிருக்காங்க இல்லையா, அப்புறம் ஒரு கோயில் யானை இல்லையா, கட்டி போட்டிருப்பாங்க, ஓட முடியாது. சரி சரி. அப்புறம் கோபத்தை எல்லாம் அடக்கி வச்சுட்டு இருக்குது. ஒரு நாள் இந்த சங்கரநாராயணன் நம்ம கிடைப்பான் அப்படின்னு காத்துட்டு இருந்துச்சு. அப்படி காத்துட்டு இருக்கும் போது ஒரு நாள் ஒரு குளக்கரைக்கு பக்கத்துல இந்த சங்கரநாராயணன் குளிக்க போயிட்டு இருந்தான். அதான் அந்த யானை பாத்துருச்சு. கிடைச்சது வாய்ப்புன்னு சொல்லி அந்த குளக்கரைக்கு பக்கத்துல போய் அப்படியே நின்னுச்சு. இவன் தண்ணிக்குள்ள குளிச்சுட்டு எந்திரிச்சு பார்த்தா யானை இது என்ன வந்திருக்குது அப்படின்னு பார்த்தான். டப்புன்னு குளிச்சுட்டு அந்த பக்கம் கரையில போயிடலான்ட்டு மூழ்கி போனான். முக்குளிச்சு நீச்சல் அடிச்சு அங்க போலான்ட்டு சரி அப்படின்னு திரும்பி பார்த்தா என்னடம் தெரியுமா, யானையும் உள்ள குதிச்சிருச்சு தண்ணிக்குள்ள. குதிச்சுட்டு இவன் முன்னாடி போறான், யானையும் தண்ணியில பின்னால நீந்திட்டு போகுது. இப்போ மூழ்கி போனதுல தும்பிக்கையை மட்டும் மேல நீட்டிட்டு அப்படியே தும்பிக்கையை மட்டும் வந்துட்டே இருக்குது முன்னாடி. இவனுக்கு பின்னால விரட்டிட்டே இருக்கு. இப்ப டக்குன்னு கரையில குதிச்சு எந்திரிச்சு நின்னுட்டான். இதுக்கப்புறம் வந்து எப்படி தப்பிக்கிறது பாக்கலான்ட்டு அங்க ஒரு பெரிய மதில் சுவர் இருந்துச்சு. மதில் சுவர் மேல ஏறி குதிச்சுட்டான். இனி எப்படி வருதுன்னு பாக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது இந்த யானையும் மதில் சுவர்ல ஏறி குதிச்சிருச்சு. மதில் சுவர் உடையில தாண்டி குதிச்சிருச்சு. அவ்வளவு ஸ்ட்ராங் அது. அப்புறம் என்னடா வம்பா போ சொல்லிட்டு இதுதான் பாருங்க ஓட்டம். பயங்கர ஓட்டத்துல ஒரு பெரிய தென்னை மரம். அந்த தென்னை மரத்துல குடுக்குடுன்னு மேல ஏறிட்டான். யானையாவது தென்னை மரம் ஏறுமா அப்படின்னு நினைச்சாவன். ஆனா அந்த யானை டுக்குன்னு அதுவும் தென்னை மரத்துல ஏறிடுச்சு. இவனுக்கு என்ன பண்றன்னு தெரியல. யானைன்னு அப்படி மேல ஏறி உச்சிக்கு போயிட்டான். நிறுத்து. யானை தென்னை மரம் ஏறிச்சுன்னா தென்னை மரம் தாங்குமா? அத பத்தி எல்லாம் நீங்க கேட்க கூடாது. அந்த யானை மேல ஏறிடுச்சு. மேல தேங்காய் எடுத்தான். டப்புன்னு எடுத்து அந்த யானை மேல போட்டோம்னா அந்த அடியில யானை கீழே விழுந்து நினைச்சிட்டு ஒரு தேங்காய பறிச்சு யானை மேல வீசினான். மரத்துல ஏறிக்கிட்டு இருக்க யானைக்கு மேல கொண்டையில இருந்த இந்த சங்கர்ராம அங்கிருந்து ஒரு தேங்காய பறிச்சு இந்த யானைக்கு தலையில வீசுறான். வீசணும்னு அது வாயை திறந்து லபக்குன்னு பிடிச்சிருச்சு. பசியோட இருந்திருக்கும் போல இருக்கு. ஆமா. அப்புறம் கடக்கு முடக்குன்னு அதை கடிச்சு சாப்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அவனை பாய பார்த்துச்சு. இவன் விடுவானா, இதுக்கு மேல போனா சரியா வராதுன்னு சொல்லிட்டு பக்கத்துல பார்த்தா 57 அடி உயரத்துல இருக்கக்கூடிய ஒரு பெரிய புளிய மரம் இருந்துச்சு. புளிய மரம். உடனே அது மேல ஜம்ப் பண்ணு சொல்லிட்டு ஒரே ஜம்ப். எங்க தென்னை மரத்துல இருந்து புளிய மரத்துக்கு? ஆமா. உடனே யானை வராது இல்லையா அப்படின்னு நினைச்சான். ஆனா நடந்தது என்ன தெரியுமா, அந்த யானை இப்ப பறந்து வந்துட்டு இருக்குது. என்னையா இது, யானை தென்னை மரத்துல ஏறுது இப்ப பறக்குது. சரி, கதையை சொல்லுங்க. எப்படி பறந்துன்னா, ரெக்க மாதிரி தன்னுடைய காது இருக்கு இல்லையா, 2 காதுலயும் வேகமா அடிச்சுட்டு பறந்து வருது. இவனுக்கு என்ன பண்றன்னு தெரியல. அந்த புளிய மரத்துல இருந்து கிடுன்னு கீழே இறங்கிட்டான். இந்த யானையும் அதே மாதிரி பிடிச்சி இவன் எப்படி பண்றானோ அதே மாதிரி அதுவும் கிடுன்னு கீழே இறங்கிடுச்சு. ஈனடா வம்பா போச்சு சொல்லிட்டு இவனும் ஓட்டம் எடுக்கிறான். பயங்கரமா ஓட்டம் எடுக்கிறான். யானையும் விட மாட்டேன்னு அதுவும் துரத்திட்டு ஓடுது. இப்போ பக்கத்துல வந்தாச்சு. தொட்டு பிடிச்சா அவ்வளவுதான். அப்படிங்கும் போது இது என்ன பண்ணா, இதுக்கப்புறம் வேலைக்காகாத ஏதாவது ஒண்ணு பண்ணி ஆகணுமே அப்படிங்கும் போது கீழே குழந்தைகள்லாம் வந்து பீப்பி வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த பீப்பி இருக்குது. உடனே என்ன பண்றான், அதுக்குள்ள போயிடறான்.
அதுக்குள்ள போய் அப்படி இப்படின்னு வெளியில வந்துடுறான். வெளியில வந்த உடனே இந்த யானையும் பாக்குது. அதுவும் பீப்பிக்குள்ள தலையை விடுது, அப்புறம் தலை வெளியே வந்துருச்சு, தும்பிக்கை வெளியே வந்துருச்சு, அப்புறம் வயிறு வெளியே வந்துருச்சு, காலும் வெளியே வந்துருச்சு. புடிச்சிடலான்ட்டு எட்டு போகும்போது வரவே இல்லை. திரும்பி பாக்குது, வெளியில வரவே இல்லை. ஏன் அப்படின்னா அந்த வால் மட்டும் அந்த பீப்பில மாட்டிருச்சு. தலை வந்துட்டு உடம்பு வந்துட்டு வால் மாட்டிக்கிச்சு. இப்ப சங்கரநாராயணன் என்ன பண்ணிருப்பா, கிங்கர யானையை பார்த்துட்டு டாடா பை அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டா. இந்த கதை யாரு எழுதின கதை? இந்த கதை மலையாளத்துல மாலி அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு. இந்த கதை இந்த தொகுப்பு பாருங்களேன். ஐயாசாமி தாத்தாவும் ஆட்டுக்கால் மீசையும் அப்படிங்கிற ஒரு கதை தொகுப்பு. சரி, இதை தமிழ்ல உதயசங்கர் அவங்க மொழிபெயர்த்திருக்காங்க அவங்க. சரி, என்ன கதை நல்லா இருக்கா? கதை நல்லா இருக்கு, ஆனா ஒன்னும் நம்ப முடியாது. அதுதான் ஃபேண்டசி கதை, நம்பித்தான் ஆகணும். இல்ல, குழந்தைகள் தங்களுடைய கற்பனைகளை விதவிதமாக சிந்தித்து பார்ப்பதற்காக. இப்போ மரம் பேசாது, ஆனா மரம் பேசினா எப்படி இருக்குங்கிற ஒரு விஷயம். அதை தாண்டி விலங்குகள் அல்லது மரங்களின் வழியாக குழந்தைகளுக்கு சொல்லக்கூடிய கதைகள், அதன் வழியாக அப்படிங்கிறது தான் இங்கே நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அப்போ குழந்தைகளினுடைய இந்த கதையாடல்களுக்குள்ளால அல்லது குழந்தைகளுக்காக நம்ம கதை சொல்லும்போது இப்படிப்பட்ட விலங்குகளும் தாவரங்களும் நாம் நம்ப முடியாத உருவங்களாக அது வரும். பெருசாக வரும், சின்னதாயிரும். பெரிய யானை இங்கே சின்னதாக மாறிடுது, காது பெருசாக இறக்கையாக மாறுது, ஒரு பெரிய யானையே தூக்கிட்டு பறக்கக்கூடிய அளவுக்கு இந்த காதினுடைய வலிமை ஆகுது. இப்படியெல்லாம் அது அப்பப்போ அதுக்கு தேவையான வடிவங்களை எடுத்துக்கிறதுங்கிறது ஒரு கற்பனையினுடைய ஒரு படைப்பாற்றலினுடைய ஒரு தன்மை. இந்த தன்மை குழந்தைகளுக்கு இயல்பாகவே குழந்தைகள்கிட்ட அது இருக்கும். அப்போ அதை நீங்கள் கதையின் வழியாக அவங்க உலகத்துக்குள்ளால இறங்கும்போது அவங்க ரொம்ப எளிமையாக சொல்ல வர்ற பின்புலங்களை அவங்க புரிஞ்சுக்குவாங்க. இந்த கதையை பொறுத்தளவில் என்னன்னா, பெரும்பான்மையாக இந்த புனைவையே மையப்படுத்தி எல்லாமே புனைவு, எல்லாமே கற்பனை அப்படிங்கிற அளவுலேயே இந்த கதை செல்லுது. இது ஒரு மகிழ்ச்சியாக சந்தோஷமாக குழந்தைங்க கேட்டுக்கிட்டு அந்த நேரத்தை நகர்ந்து அவங்களும் கற்பனை பண்ணி பார்ப்பதற்கான ஒரு சூழலை உண்டு பண்ணக்கூடிய கதை தான். எல்லா கதையும் நீதியையும் தர்மத்தையும் போதிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது குழந்தைகள் கதைகளில் அப்படி எல்லா கதையும் இருக்கணும்லாம் தேவையில்லை இல்லையா? ஆக மணிகண்டன், நீங்கள் அப்பப்போ ஒரு கதை சொல்கிறீங்க, ரொம்ப நல்லா தான் இருக்குது. இது போல் இன்னும் நீங்கள் நமது அனலி கதை மரத்திற்காக தொடர்ந்து கதைகளை சொல்ல வேண்டும். கதை மரத்தின் கதைவாசம் உலகெங்கும் வீசும் என்று கூறி இதுவரை கதை கூறிக்கொண்டிருந்த நீங்கள் யார்? மணிகண்டன். இது நன்றி, வணக்கம். வணக்கம்.